என்ன மாப்பிள இன்னும் தூங்காம இருக்கீங்க? தங்கதுரை குழந்தைய பத்தின கவலை தான் என்னை தூங்க விடாம பண்ணுது. ஏன் கவலை? எதுக்கு கவலை? அதான் கௌரி குழந்தைய எந்த விதமான சேதாரம் இல்லாம கொண்டு வந்து சேர்த்துட்டால. நானும் பாண்டிமாவும் கூட குழந்தைய போய் நேரில் பார்த்துட்டு வந்துட்டோம். குழந்தை சேஃபு. குட் நைட் சொல்றேன், போய் படுங்க நிம்மதியா. குழந்தைய கடத்தினவன் லாக்கப்ல இருக்கா. அவன் லாக்கப்ல இருக்கான். ஆனா அவன் யார் சொல்லி குழந்தைய கடத்தினான்னு தான் தெரியலையே. மாப்பிள நல்லா கனமா இருக்கிறதுனால எல்லா பிரச்சனையும் நீங்களே சுமக்க கூடாது. இதெல்லாம் விசாரிக்க தான் மனோகரிய போலீஸுக்கு படிக்க வச்சிருக்கீங்களா? அப்புறம் என்ன? அவர்கிட்ட எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? கௌரிக்கு போனை போட்டு யார் சொல்லி அந்த சரோஜா குழந்தைய கடத்தினான்னு கேளுங்க. காஞ்சனா சொல்லி. காஞ்சனா சொல்லியா? ஆமாமா, காஞ்சனாவோட கையாள் தான் அந்த சரோஜா. காஞ்சனாவோட கையாளா? ஆமாமா, காஞ்சனா ரொம்ப கிளவரா. ஒரு மாசத்துக்கு முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணி சரோஜாவை வேலைக்கு சேர்த்திருக்கா. முதல்ல அவ பேரு சரோஜாவே இல்லம்மா, கனகாமரம். பேரே ஃப்ராடா? கனகாபுரம் பேர் வச்சுக்கிட்டு அவ எல்லார் காதலையும் பூ சுத்த பாக்குறாளா? அண்ணே நீ சும்மாரு. நேரம் காலம் தெரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. கௌரி நீ சொல்லு, காஞ்சனா எதுக்கு குழந்தைய கடத்த பார்த்தா? அம்மா, அந்த தங்குதுரை மாறவே இல்லம்மா. இன்னமும் அந்த காஞ்சனா கூட டச்ல தான் இருக்கான். அத பத்தி இப்பெல்லாம் சொல்ல முடியாதுமா. அது காதல் கத்திரிக்கான பெரிய கதையா போகுது. நான் அதை அப்புறமா சொல்றேன், இப்ப டைமும் இல்ல. ஐயோ, டைம் தான் ஞாபகம் வருது. கௌரி இவ்ளோ நேரம் ஆகுது, நீ இன்னும் வீட்டுக்கு போகாம இருக்க? போய்க்கலாமா, போய்க்கலாம். தங்கச்சி நீலாவதியை கொண்டவன். தான் தங்கச்சி நீலாவதியை கொண்டவன். தான் தங்கச்சி நீலாவதியை கொண்டவன். கௌரி என்னாச்சு? எதுக்கு அழற? கௌரி கௌரி என்னடி, ஏன் அழற? கௌரி சொல்லுமா, சொன்னாதானே எனக்கு தெரியும். என்னாச்சு? எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? சொன்னாதானே தெரியும். எதுக்கு அழற?